பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 8ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம். துண்ணிய பேருருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேருருள் நீங்க அன்று அந்நமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. இந்த பாசுரத்தில் ஹம்சாவதாரத்தை பற்றி பெரியாழ்வார் குறிப்பிடுறார். பகவான் பிரம்மாவுக்கு உபதேசித்த வேதத்தை அந்த பிரம்மா முனிவர்கள் எல்லாரும் அதை மறந்தே போயிட்டாலாம். அவளுக்கு மறந்து போயிட்டு அது அறியாமைங்கிற பெரிய இருள் அவளை சூழ்ந்ததுனால ஞானம்ங்கிறதே மூடிவிட்டது. இந்த நிலைத்திருக்கும் வேதம் எப்பவுமே நிலைத்திருக்கும். வேதம் மறையுமே தவிர அழியாது. நிலைத்திருக்கும் வேதம் முழுவதுமாக மறைந்து விட்டது. இந்த உலகில் இருள் சூழ்ந்ததுனால அப்படி தெரியுது. இந்த உலகில் உள்ள அந்த கஷ்டம் நீங்க எழுந்த வேதத்தை மீண்டும் வழங்க அன்னைக்கு நீ என்ன பண்ண? அன்னப்பறவை அவதாரம் எடுத்து அதர்மத்தை தவிர்த்து தர்மத்தை அறிந்து கொள்ளும் ஞானத்தை நீ கொடுத்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட நீ அந்த அன்னத்தோட 2 ரெக்கையும் என்ன அதை மாதிரி உன்னோட 2 கைகளையும் விரித்து விரித்து வேகமாக பாய்ந்து ஓடி வந்து அணைத்துக்கொள். அது ரெண்டுமே வேதத்தை உபதேசிக்கிற மாதிரியாம். 2 ரெக்கைகளும் அந்த மாதிரி நீ வந்து ஓடி வந்து அணைத்துக்கோ. கிடைத்தற்கரிய வேதத்தை கொடுத்தவனே நீ வந்து ஆலிங்கனத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 8ஆம் திருமொழி 11ஆம் பாசுரம். நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக என்று ஆய்ச்சி உரைத்தன மச்சு அணிமாட புதுவை கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீள் விசும்பு ஆழ்வரே. இது பலஸ்துதி பாசுரம். கண்ணன் அப்படியே அணைச்சுண்டாலே சொல்லி முடிச்சோடனே அந்த அனுபவத்தை அதுவே எவ்வளோ பெரிய பலன். கண்ணன் எல்லாரையும் அணைச்சுண்டா எப்படி இருக்கும்? அதுவே ஒரு பெரிய அனுபவம் தான். இருந்தாலும் வேறொரு பலனையும் பெரியாழ்வார் சொல்கிறார். ஏன்னா தன்னை காண விரும்புகிறவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் நாராயணன் யாராக இருந்தாலும் அந்த பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். வேறுபாடெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட கண்ணனாக அவதரித்திருக்கிறார். தான் அவதரித்த உடனே ஓடி வந்து அணைக்க சொல்லி யசோதை கேட்டாலாம். அப்படிப்பட்ட பாசுரத்தை 10 பாசுரத்தை யார் பாடினா? மாளிகையும் அழகான மாடங்களும் சூழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவனான விஷ்ணு சித்தர் பாடிய இந்த 10 பாசுரங்களை யார் தினமும் பாடுகிறார்களோ அவர்கள் நீண்ட வானமான வைகுண்டத்துக்கு சென்று ஆழ்வார்கள் அப்படிங்கிற. அவள் தான் ஆழ்வாளாம். அந்த அளவுக்கு அவளுக்கு இருக்குமா அப்படின்னு பெரியாழ்வார் பாடுகிறார்.